எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பல ஆண்டுகளுக்கு முன்பு லட்சக்கணக்கான இந்திய குடிமக்கள் தீண்டத்தகாதவர்கள் என அழைக்கப்பட்டதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தெரிவித்திருக்கிறார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அவர், தீண்டத்தகாதவர்கள் என லட்சக்கணக்கானோர் அழைக்கப்பட்ட நிலையில் அவர்களில் தானும் ஒருவன் என குறிப்பிட்டுள்ளார். இன்று நீதித்துறையில் மிக உயர்ந்த பதவியில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர், இந்த மாற்றத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் செய்திருப்பதாக குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அதிரடியான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். நீதித்துறையில் இருப்பவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அரசு பதவிகளை நாடி போகக்கூடாது என கூறியிருந்த அவர், தான் அதுபோல ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றும் உறுதிபட கூறியிருந்தார். வீடுபட்ட மகளிருக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மட்டும் கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 3120 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். ஸோ அவங்களெல்லாம் சந்தித்து உரையாடினது மகிழ்ச்சி. அதுக்கான முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க. அதுக்கான முதல்கட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும், தேதி அறிவிக்கப்படும். முறையாக அது சென்ற முறை எப்படி கரெக்டாக பண்ணப்பட்டதோ இந்த முறை அதில் விடுபட்டவங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற மகளிர் சுய உதவிக் குழு தின விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். பெண் விடுதலையே மகளிருக்கான முன்னேற்றம் என முழங்கியதுதான் திராவிட இயக்கம். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, பெண்கள் காவல் நிலையம் என அனைத்தையும் உருவாக்கியது திமுக என அவர் குறிப்பிட்டார். தங்கள் ஆட்சியில்தான் மகளிருக்கான எண்ணற்ற திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் செயல்படுகின்றன என்று தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக் குழுவினரின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகின்றன என்றும், இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்க மகளிரின் பங்குதான் காரணம் என்றும் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர், விடுபட்ட மகளிருக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். 98.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக திமுக கூறி வரும் கருத்து குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையில் பேசிய அவர், தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றான மாதந்தோறும் மின் கணக்கீடு செயல்படுத்தப்படுகிறதா என்று வினவினார். அவரது இந்த கருத்து மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக திமுக தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், ரேஷன் கடைகளில் உளுந்து வழங்குவது என்பன உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் CPM தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அரசை விமர்சித்திருப்பது பேசு பொருளாகி இருக்கிறது. தனித்து போட்டியிட தேமுதிகவுக்கு பயம் இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆகியோருடன் பிரேமலதா ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தேமுதிக தனித்து போட்டியிடுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என்றார். அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான், தப்பு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் கூட்டணி ஆட்சி நடக்குது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்பதை இப்போது கூற முடியாது. 6 மாதங்கள் கட்சி பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த உள்ளோம் என்று தெரிவித்தார். 2024 மாநிலங்களவை சீட் தருவதாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தவர் EPS எனவும், அதை நாகரிகம் கருதி வெளியிடாமல் உள்ளோம் எனவும் கூறிய பிரேமலதா பரபரப்பை ஏற்படுத்தினார். தவேகாவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்குமா என்பதை விஜயிடம்தான் கேட்க வேண்டும் என்றும், அவர் எங்க வீட்டு பையன் என்றும் பிரேமலதா தெரிவித்தார். நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர்
வரும் 23ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் MR விஜயபாஸ்கர். இவர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரகாஷ் என்பவரின் 22 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பு செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் விஜயபாஸ்கர் பின்னர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் நிலத்தை விஜயபாஸ்கர் பினாமி பெயரில் வாங்க முயற்சி செய்தாரா என்பது குறித்து வருமான வரித்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இது குறித்து மேலும் விசாரணை நடத்த MR விஜயபாஸ்கர் அல்லது அவருடைய வழக்கறிஞர் வரும் 23ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. நடிகர் விஜய் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் குழந்தைகள் நலக்குழுவிடம் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார் மனுவில் நடிகர் ஜோசப் விஜய் கடந்த ஜூன் மாதம் நடத்திய கல்வி விருது வழங்கும் விழாவில் மாணவிகளை அழைத்து அவர்களை அனுமதியின்றி தொடுவது, அணைப்பது போன்ற தகாத செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பல கோடி மக்கள் பார்த்து பெண்களை தொடுவதில் தவறில்லை என்று கருதி தொடக்கூடும் என்றும், இந்த சமுதாயத்தில் இளைஞர்களும் மற்றவர்களும் ஜோசப் விஜயின் செய்கையை பார்த்து அதேபோல செய்ய முற்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் நடிகர் விஜயிடம் விசாரணை நடத்தி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தபாகவினர் புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். பேருந்துகளில் கட்டணம் இன்றி பயணிக்கும் தாய்மார்களை ஓசி என திமுகவை சேர்ந்த ஆண்டிப்பட்டி MLA பேசியதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 4 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க, 4 மணிக்கு மேல உங்க ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க, ஆண்டிப்பட்டி போங்க, உசிலம்பட்டி போங்க, ஆம்பளை ஆள் பூரா வீட்டுல சோறாக்கணும்னு சொல்லிட்டு போங்க. மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மக்கள் வரி பணத்திலேதானே அன்றி கோபாலபுரத்தில் உள்ள உங்கள் தலைவர் சேர்த்து வைத்துள்ள பணத்தில் அல்ல என்று அண்ணாமலை சாடியுள்ளார். எங்கிருந்து வருகிறது இந்த திமிரும் ஆணவமும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக திமுகவை சேர்ந்த ஆண்டிப்பட்டி MLA மகாராஜன் மகளிர் விடியல் பயணத்தில் பயணிக்கும் பெண்களை ஓசி என பேசி உள்ளதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே இதுபோன்ற சர்ச்சை பேச்சுக்களை பேசி பொன்முடி என்ற அமைச்சர் பதவியையும் கட்சி பதவியையும் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சாதி சான்றிதழில் சாதி பெயருக்கு முன்பு இந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளதாக வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தற்போது ஆன்லைன் சான்றிதழ்களில் நேரடியாக சாதி பெயரும் பிரிவு மட்டுமே குறிப்பிடப்படுகிறது என்றும், முஸ்லிம் கிறிஸ்துவ மதங்களுக்கு மாறிய சில சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு MBC SC ST இடஒதுக்கீட்டை வழங்க சதி நடக்கிறதோ என ஐயப்பாடு எழுந்திருப்பதாகவும் வானதி குற்றம் சாட்டியுள்ளார். CTS தேர்வில் கூடுதலாக 418 இடங்கள் சேர்க்கப்படுவதாக TNPSC அறிவித்திருக்கிறது. கடந்த மாதம் நேர்முக தேர்வு அல்லாத 615 காலி இடங்களுக்கான CTS அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் தேர்வை TNPSC அறிவித்திருந்தது. இந்நிலையில் கூடுதலாக 418 இடங்களை சேர்த்து 1033 காலி பணியிடங்களாக அறிவித்திருக்கிறது. இதன்படி மின்சாரத்துறையில் 391 உதவி பொறியாளர்கள், 25 உதவி கணக்கு அலுவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஜூன் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். ST Courier Private Limited Domestic International Cargo உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.